ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். தொண்டை கட்டியிருக்கு, பேச முடியல. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம வீடியோக்காக எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லி வீடியோவுக்கு போடுறதுக்காக வீடியோக்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ பார்க்கல, ஆனால் நான் உங்களை 24 மணி நேரம் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் கிச்சனில் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்தா நேற்று வெந்தயக்கீரை ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன். இது இப்போ வெயில் அடிக்க பார்த்திங்கன்னா இப்போ ரேராக விற்கிது. வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சமன் பண்ணலான்னு நேற்று எடுத்து பார்த்தா வெந்தயக்கீரைலாம் பாதி அழுகி போச்சு. பயத்தில் என்னடா 30 ரூபா வாங்கிட்டு வந்து இப்படி அழுகி போச்சுன்னு சொல்லி க்ளீன் பண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி வச்சது ஒரு குத்தமாக. வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்தோன்னு சமையல் பண்ணணுமா, க்ளீன் பண்ணி தூக்கி வச்சா இன்னும் நொச நொசன்னு ஆயிருமா. அதில் பாதி எடுத்து இப்போ இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. அந்த கட்டு நான் வாங்கும் போதே 2 கையில் பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய கட்டாக இருந்தது. பாதி அழுகி போச்சு, பாதி க்ளீன் பண்ணது அழுகி போச்சு. அதனால் இது 10வது பார்த்திங்களா, கொஞ்சோண்டு அதுக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஒன்று என்ன கற்றுக்கிட்டேன்னா, கீரை வாங்கிட்டு வந்தால் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது, மற்ற காய்கறி மாதிரி வைக்கக்கூடாது கற்றுக்கிட்டேன். அதனால் பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். என் வீட்டில் வெந்தயக்கீரை அநியாயத்தை எல்லாருக்கும் பிடிக்கும். அது டேஸ்ட் ஆகிறதுக்கு 10வது பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் இதையும் எடுத்துக்கிட்டேன். நெய் சப்ஜி பண்ணால் கண்டிப்பாக வேர்க்கடலை வறுத்து பொடிச்சு போடுங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மை போகும், டேஸ்ட்டும் போடும், குவான்டிட்டியும் போடும். கீரை நிறையா இருந்தால் நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்க மாட்டேன். இந்த உருளைக்கிழங்க எல்லோரும் சிலவங்க ஒதுக்கி வைக்காங்க. இது எவ்வளோ மெயின் டிஷ் தெரியுமா? ஒரு மட்டன் பண்ணாலும் ஒரு சிக்கன் பண்ணாலும் 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி போடுங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி குறைவாக இருக்கும், 2 உருளைக்கிழங்கு போடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஈஸியாக கிரேட். ஓகே. உப்பு. நிறைய பேர் சொல்கிறீங்க நைட்டில் கீரை சாப்பிடாதீங்க அம்மா, நைட்டில் தயிர் சாப்பிடாதீங்க அம்மா. இருந்தாலும் உங்கள் பேச்சு நான் கேட்குற நேரத்தில் என் சூழ்நிலை அப்படி அமைஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த சப்ஜிலையும் டேஸ்ட்டை கூட்டணுன்னா கொஞ்சோண்டு வேர்க்கடலை வறுத்து பிடிச்சி பார்த்து சாப்பிடுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்ரிதிங் சப்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நம்பர் 1ஆக இருக்கும். மும்பைக்காரங்க நம்ம தமிழ்நாட்டில் தேங்காய் நிறைய சேர்ப்பாங்க, மும்பையில் நிறைய வேர்க்கடலை சேர்ப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப மை போல் அரைக்காதீங்க, நம்ம வாயில் 1 2 தட்டுப்படணும் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குறைய மேத்திக்கீரை இருந்தது, அதை வச்சு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம மேத்தி சப்ஜி பண்ணியாச்சு. குறவாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். 2 கத்திரிக்காவையோ 2 உருளைக்கிழங்கு எதையோ போட்டு நம்ம காலத்தை ஓட்டுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலைமையில் கிருஷ்ணர் உட்காந்துருக்காரு, பாலகிருஷ்ணன். நமக்கு எதுக்கு கவலைப்படணும் ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி மே 1 தொழிலாளர் தினம். யார் யார் என்னென்னமோ காதலர் தினம் கொண்டாடுறோம், திருமண நாள் கொண்டாடுறோம், பிறந்த நாள் கொண்டாடுறோம், வீடு கட்டி பால் கச்சப்புனே 1 வருஷம் கழிச்சு அதையும் நம்ம கேக்கு கட் பண்ணுறோம். சரிங்களா? இறந்த நாள் கொண்டாடுறோம். இந்த நாளை மறந்துடவே கூடாது. நம்ம தொழிலாளர் தினம். இன்றைக்கி இந்த நாடு நமக்கு ரன்னிங் ஆகுதுன்னா நம்மள மாதிரி தொழிலாளர் நாளை தான் நடக்குது, பணக்காரங்க மூலையில் நடக்கலை நான் நினைக்கிறேன். அதனால் இந்த நாளை நல்லபடி கொண்டாடும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி மே 1. என் வீட்டு தலைவர்கிட்ட போவாத